ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னா சீஸ் தோசை செய்ய போகிறோம். இப்போ இது வந்து பட்டரை வந்து தோசையில் அப்ளை பண்ணிக்குவோம். இவ்வளோ தான் இருக்குது, அதனால் பூராத்தி போட்டுருவோம். நம்ம தான் என்ன நெய்க்கெலாம் அசந்தாலே கிடையாது. ஒரு கியூப் 6ல் ஒரு கியூப் போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா முட்டை. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது மேலே ஃபுல்லாக பரவலாக போட போகிறோம் இந்த முட்டையை. இதுக்கு பேர் முட்டை சீஸ் தோசை. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முட்டை சீஸ் தோசை. தினமும் தோசையாக சாப்பிட்றமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். இப்போ லைட்டாக அமுல் நெய் பரவலாக போட்டுக்குவோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து லைட்டாக பரவலாக சால்ட்டு போட்டுக்குவோம், பிங்க் சால்ட். அடுத்து தான் மெயினான பொருள். இப்போ வந்து ஒரு கியூப் சீஸ் எடுத்துருக்கோம். இந்த சீஸை பரவலாக போட்டுவிடுவோம். ஒட்டிக்கிச்சு எல்லா இடத்துலையும் பரவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சீஸ் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் தோசை நல்லா ஃப்ரை ஆகட்டும், மொறுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக மிளகுத்தூள் அவ்வளோதான் இருக்குது வீட்டிலையே. பார்த்தீங்களா, முடிஞ்சு பாருங்கள். மிளகு சீரகத்தூள் முடிஞ்சு. சால்ட் அதிலே போட்டிருக்கேன். ஆல்ரெடி தோசையிலேயும் சால்ட் இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நல்லா மடிச்சிடுவோம். மடித்து இந்த மாதிரி திருப்பிடுவோம். திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வந்துருச்சு ஓரமாக. அவ்வளோதான், சுடுது. இப்போ அம்மா எனக்கு பாரு, அம்மா பயங்கரமாக சுடுது. சீஸ் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, ஏன்னா நான் கம்மியாக தான் சீஸ் போட்டிருக்கேன், தெரியுதா? க்ரீமியான சீஸ் தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆர்வம் தாங்கலை. சுட சுட இதில் அப்படியே ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த முட்டை சீஸ் தோசையும் டொமேட்டோ சாஸும் மைனஸும் எடுத்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பண்ணேன். எதிர்பார்த்தோட சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி மைனஸ் சாஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தொட்டு நிறைய சாப்பிட கூடாது.